இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸை சிக்னல்ல நிப்பாட்டுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ஆரன் சவுண்ட் கேட்கும். யாருன்னு சொல்லி வெளியே பார்த்தாங்க ஹீரோவோட கிளாஸ்மேட் ஆன்சோ நின்றுட்டு இருப்பான். ஆன்சோவும் ஹேய் நம்ம போன ஜென்மத்துல நல்ல கப்பல்ஸ் இருந்திருப்போம் போலடா, அடிக்கடி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இதையும் கேட்டு அமைதியா தான் இருப்பான். ஆன்சோ எங்கடா போறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வீட்டுக்கு அப்படின்னுவான். இது அவனுக்கு சரியா கேட்காது. எங்கன்னு சொல்லி கத்துவான். இவனும் வெளியே எட்டி பார்த்த மாதிரி வீட்டுக்கு போறேன்டான்னு சொல்லி கத்துவான். ஆன்சோ சரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருப்பானுங்க சைலண்டா. நேத்து நடந்த விஷயத்துக்கு சாரின்னு சொல்லுவான். ஆன்சோவும் சாரியா, சாரி சொல்றதுக்கு பதிலா நாளைக்கு எனக்கு லஞ்ச் வாங்கி கொடுன்னு சொல்லுவான். கேட்டு நம்ம ஹீரோ சைலண்டா தான் இருப்பான். கேட்ட ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ள அங்க சிக்னல் போட்டுட்டாங்க. சரிடா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி ஆன்சோ டெலிவரி பண்றதுக்காக கிளம்பிடுவான். ஹீரோ வீட்டுக்கு வந்துருவான். ஆனா இந்த முறை அவங்க அப்பா கூட வீட்டுல இருக்க மாட்டாரு. ஹீரோவை அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி யாரும் கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டாங்க. அவன் மட்டும் தனியா தான் இருப்பான். பாட்டுக்கு வருவான், பசிச்சா சாப்பிடுவான். இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கும் நம்ம ஹீரோவும் இவனும் ஆப்போசிட் கேரக்டர். ஆனா நம்ம ஆன்சோ பார்ட் டைம் ஒர்க்கா ஃபுட் டெலிவரி வேலை பார்ப்பான். நைட்டு முழுக்க ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு விடிய காலையில ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். அங்க டீச்சர்ஸுக்காக இருக்கிற பிரைவேட் பாத்ரூம் உள்ள போய் நல்லா குளிச்சுட்டு அவன் கிளாஸ் ரூமுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான்.